நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி செய்யுதுங்கிறத பார்ப்போம். பாருங்கம்மா. ரொம்ப நாள் வீடியோ போட முடியல. இந்த எங்கள் பொண்ணை தான் விட்டு போட சொல்லியிருக்கேன். கொஞ்சம் வேலை நிமித்தமாக நான் என்னால் போட முடியல. இந்த இப்போ நெல்லிக்காய் ஊறுகாய் செய்வது எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். நாராயணம் இந்த பாருங்கள், அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். இதோ பாருங்கள், மிளகாய் வற்றல் இருக்குல்ல, இது காய வச்சு கூட நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த பாருங்கள், மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் இந்த பாருங்கள் வெந்தயம், இதோ நாராயணா இந்த பெருங்காயம், கடுகு, பச்சை மிளகாய், பூண்டு, வெல்லம், கொஞ்சம் தேவைக்கேற்ப உப்பு. இந்த பாருங்கம்மா நாராயணா, இந்த பாருங்க, இந்த செக்கில் நாங்களே எள்ளு வாங்கிம்மா செக்கில் தனியாக ஆட்டி வச்சோம். நல்லெண்ணெய்மா. இதோ பாருங்கள், இந்த நெல்லிக்காயை இங்கே பாருங்கள், பெரிய நெல்லிக்காய் பாருங்கள், இதை அப்படியே வச்சு துணி போடாமல் இங்கே பாருங்களேன் அப்படியே வேக வச்சு எடுத்துக்கணும். தண்ணியில் போட்டு வேக வைக்கக்கூடாது. இந்த இட்லி தட்டிலே துணி போடாமல் வேக வச்சு எடுத்து வச்சாச்சு ஏற்கனவே. இந்த பாருங்கள், அது செய்முறை என்னன்னு உங்களுக்கு காட்டுறேன். இதை வந்து இப்போ நம்ம கொட்டையை நீக்கி இந்த நாராயணா இந்த பாருங்கள், இதை வந்து இங்கே வருங்க இப்படி பார்த்தீங்களா, அந்த துண்டு துண்டாக வந்துடுது பாருங்கள். நமக்கு வந்து அதுக்கு தான் தண்ணியில் போட்டோம்னா கெட்டு போயிடுமா, அது வாசி தான் உங்களுக்கு இங்கே பாருங்க இப்படி வந்து போட்டு தனித்தனியாக எடுத்து இந்த வந்து அதை போடுப்பா. ஒரு கையில் செய்ய முடியாது, சரி விட்டு நான் பார்க்குறேன். இந்த பாருங்க, இப்படி தனித்தனியாக எடுத்து இந்த கொட்டையை நீக்கிக்கிறோம். நல்லா நமக்கு வந்து இது உடம்புக்கு எல்லாத்துக்கும் ஆரோக்கியமா. இதுவும் நான் நாராயணா சொல்கிறேன் பாருங்கள். அப்படியே உங்களுக்கு பார்க்கையிலே இங்கே பாருங்க பொழந்து வரும். இப்படி இதுனாவே பொழந்து இங்கே பாருங்க, இப்படி இங்கே இப்படின்னா இங்கே பார்த்தீங்களா இதெல்லாம் பொழந்து வந்துடும். இங்கே பாருங்க, தூ நாராயணா இங்கே பாருங்க, இதெல்லாம் அப்படியே உங்களுக்கு தனித்தனியாக வந்துடும். அப்படியே அதை பார்த்து நீங்கள் எடுத்துடலாம். அப்படியே நீங்கள் ஜூஸு போட்டு குடிக்கலாம், அது பச்சையாக அரிஞ்சு போட்டு குடிக்கணும். இப்போ இது வந்து இந்த பாருங்க பார்த்தீங்களா நல்லா அழகாக வந்துடுது பாருங்க. இதோ நாராயணா ஒரு கொட்டையை நீக்கி வச்சாமா இதை போட்டாச்சு. இங்கே பாருங்க, இப்போ நான் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு இந்த காட்டுறேன், செய்முறை காட்டுறேன் பாருங்களேன். நீங்கள் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி செஞ்சுக்கலாமா, ரொம்ப வாங்கி செய்யணும் இல்லை, கெட்டும் போகாது உங்களுக்கு. இந்த பாருங்க, இப்போ இந்த இது நிட்டோமா காஞ்சனை. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், இந்த கடுகு பாருங்களேன், இந்த கடுகு பெருங்காயம் இதெல்லாம் பொரித்து இதிலே நுணுக்கி இதிலே போட்டு வச்சுக்கிட்டோமா. அதை நீங்களும் வறுத்து இதில் நுணுக்கி போட்டுக்கோங்க. இல்லை உங்களுக்கு நுணுக்கி பெருங்காயம் கடுகு வெந்தயெல்லாம் வறுத்து நுணுக்கி இதில் போட்டுக்கிட்டிங்கன்னா மஞ்சள் பொடி இந்த மிளகாத்தூளோட போட்டுக்கோங்க. இப்போ பாருங்களேன், ஏன்னா அதை நம்ம காட்டுறதுக்கு லேட்டாகுங்கிறத ஏற்கனவே அதில் போட்டு வச்சுருக்கோமா. இந்த பாருங்க, நல்லெண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, சாப்பாட்டு எண்ணெய் தான் இது, செக்கில் ஆட்டின எண்ணெய் தான் பாருங்கள். இப்போ இந்த கடுகை பாருங்கள் போட்டுக்கிறோம். எண்ணெய் வானலில் காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறம் கடுகை போடுங்க. நம்ம வந்து இது வீட்டில் எங்கே வருங்க காஞ்சிருச்சிங்களா, நாராயணா போட்டாச்சு. கடுகு பொரியுது. பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த பாருங்களேன், இந்த பூண்டு வச்சுருக்கோம்ல, கழுவி வச்சுருக்கேன், இதையும் அதை போட்டுருங்க. பொரியுது பாருங்க. அப்புறம் இந்த பச்சை மிளகாய் பார்த்தீங்களா, இதையும் அதை போட்டுருங்க. கொஞ்சம் நடந்து நின்றுக்கங்க, ஏன்னா வெடிக்கும், அது வெடிக்கும். அதை வச்சு தெரிச்சு வச்சிங்களா. இப்போ வந்து இந்த ஒரு அந்த இதை சேர்த்துக்கிறோம், அந்த நெல்லிக்காயும் அதே சேர்த்தாச்சு. ஏன்னா இந்த பச்சை மிளகாய் போட்டோன்னா வெடிக்க ஆரம்பிக்குதுல்லம்மா, கொஞ்சம் வெடிக்கும், கொஞ்சம் நவந்து நின்றுக்கங்க. இதை நல்லா வணக்குறீங்க. தோசை நாராயணா வரல நல்லா எண்ணெய் நம்ம தண்ணியே சேர்க்காமல் இங்கே பார்த்தீங்களா வளர்ச்சாச்சு. தேவைக்கு ஏற்ப உப்பு போடுங்க. நான் கல்லுப்பு போடுறேன், கரைஞ்சிக்கும், நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இந்த பாருங்க, மிளகாய் தூள் போட்டுட்டேன், சேர்த்துட்டேன். இங்கே பார்த்தீங்களா பார்க்குறேன், கல் உப்பு பாருங்கள். கல் உப்பு போட்டால் தான் உங்களுக்கு கொஞ்சம் எப்போதுமே ஊறுகாய்க்குமா கொஞ்சம் அதிகமாக தான் உப்பு போடணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த பாருங்க
விடாமல் இருக்கும் பார்த்தீங்களா. இது உங்களுக்கு ஒரு நாளையே எடுத்து நம்ம தொட்டுக்கலாம் பாருங்கள். ஒரு இதில் பார்க்கவே உங்களுக்கு எப்படி இருக்கு பாருங்கள், நல்லா சகப்பாக இருக்குங்களா. அதுக்கப்புறம் இந்த கொஞ்சம் வணங்கணும், இந்த வெல்லம் வச்சுக்கலாமா, அந்த வெல்லத்தை இதில் போட்டுக்கிறோம். நுணுக்கி போட்டுக்கோங்க. அதை நான் உங்களுக்கு வீடியோக்காக கட்டியாக காட்டினேன். நீங்கள் அதை நுணுக்கி கொஞ்சம் போட்டுக்கோங்க, கரைஞ்சிடும். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் ஆயில் சேர்த்துக்குவோம். நல்லெண்ணெய் நல்லாயிருக்கும், உடம்புக்கு நல்லது. பார்த்தீங்களா, ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சா பாருங்க. பார்க்கலே நாராயணா நாராயணா, பார்க்கலே எப்படி அழகாக இருக்குது பாருங்க. இதை கொட்டி காட்டுட்டுமா, இருங்க இதில் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. அப்பா சூடாக்கு கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கும். கொஞ்சம் ஆயில் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், நல்லெண்ணெய் சேர்த்துக்கேன். கொஞ்சம் ஆயிலும் காய வச்சு ஊற்றி இங்கே பாருங்களேன். இந்த பாருங்கள் ஊறுகாய், இந்த பாருமா ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. நெல்லிக்காய் ஊறுகாய். இது எப்படி, இது சுகர் பேஷண்ட்டுக்கு நல்லது. அப்புறம் நமக்கு வந்து உடம்புக்கு ஆரோக்கியம் கூட, நல்லா வைட்டமின் சத்து இருக்குது. கண்ணுக்கு நல்லது, உடம்புக்கும் நல்லது. நம்ம எலுமிச்சங்காய் இதெல்லாம் சாப்பிட்றத விட இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் சாப்பிடுங்க. சுகர் பேஷண்ட்டு நம்ம டெய்லி ஒன்று சாப்பிடலாம். அப்புறம் இல்லை சுகர் உள்ளவங்க, ப்ரெஷர் உள்ளவங்க, பொதுவாகவே எல்லாருமே சாப்பிட்லாம். இங்கே பாருங்களேன், நல்லா இருக்குது பாருங்கள். உங்களுக்கு இந்த ஊறுகாய் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். நல்லதே நீங்கள் நல்லதே நடக்கும்.